அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். என் பேர் டாக்டர் புகழேந்திரன், எம்டி. நான் நாமக்கல். இந்த காணொளி இப்போ எதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஒரு இரத்த தானம் பற்றிய ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு. நிறைய பேருக்கு இந்த இரத்த தானம் அப்படின்னாக்கா மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம், ஒரு தெளிவு இல்லாமை தான் காரணம். சரிங்களா? பொதுவாக நம்ம 3 வகையான தானங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். அதில் 1 அன்னதானம், 2 கந்தானம், 3 இரத்த தானம். ஸோ பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுப்பது தான் அன்னதானம். அதே மாதிரி பார்வையற்றோருக்கு, பார்வை உள்ளவர்கள் கொடுப்பது தான் கந்தானம். அதாவது இறந்த பின் உயிரோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற தானமே அந்த கந்தானம். தென் இது இரத்த தானம் என்பது உயிரோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானமே இரத்த தானம். இந்த இரத்த தானம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குது, சந்தேகம் இருக்குது. என்ன செய்யணும், ஏது செய்யணும், இப்படி செய்யணும், யார் யார் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இரத்த தானம் யார் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது 18 வயதிற்கு மேல் 60 வயதிற்கு உள்ள அனைவருமே இரத்த தானம் செய்யலாம். அதே சமயத்தில் அவர்கள் 50 கிலோவுக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? ஆனாலும் நீங்கள் நான் போய் ரத்தம் தான் கொடுக்குறேன், நான் ரெடி அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் போய் கொடுத்துட்டாலுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்குன்னு சில பிளட் குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க லேபில். அப்போ என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஹெச்பி லெவல் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அந்த ஹெச்பி லெவல் பொதுவாக பார்த்திங்கன்னா மினிமம் 10 மில்லிகிராமில் இருந்து 14 மில்லிகிராம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போது 14.5 அதிகபட்சம், ஆனால் அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 to 14 இருந்தாலே அது மிகவும் போதுமானது. அப்போது 50 கிலோ எடை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஹெச்பி லெவல் 10 முதல் 14 மில்லிகிராம் வரைக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இதில் ஆண் பெண் பேதம் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம போய் லேபில் கொடுக்கும்போது எல்லா விதமான இரத்த வகைகளும் எல்லாருக்கும் ஏதுவாக நமக்கு ஒத்து போகாது. அடிப்படையில் இரத்த வகைகள் மொத்தம் 4 வகைப்படும். அதில் ஏ, பி, ஏபிஓ என்று தரம் பிரிக்கப்படும். அந்த தரம் பிரிக்கப்படும் போது தான் யாரோட ரத்தம் யாருக்கு சேருங்கிறதே முடிவு செய்யப்படும். அப்போது நம்ம ரத்த தானம் பண்ணும்போது அவங்க லேபில் செக் பண்ணும்போது ஹெச்பி லெவல் பார்ப்பாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க. எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுடைய ரத்தம் எந்த வகையை சார்ந்தது என்று வகைப்படுத்தி அதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு யாருக்கு அந்த ரத்தம் பொருந்துமோ அவர்களுக்கு நிச்சயமாக டொனேட் செய்யறதுக்கு கொடுத்து விடுவார்கள். அப்படி தான் ரெகுலராக நடக்கும். இது அடிப்படையான மருத்துவ கோட்பாடுகள். ரைட். இப்போது இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னு சொன்னாக்கா, இது ஒரு சின்ன ஒரு சந்தேகங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதேமாரி இது யார் யாரெல்லாம் கொடுக்கலாம், யார் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அனைவருமே கொடுக்கலாம். அதே சமயத்தில் யார் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதும் ஒரு வரைமுறை இருக்குது. அதில் மஞ்சள் காமாலை உள்ளவர்கள், புற்றுநோய் பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள், தொற்று அதாவது எஸ்டிடி செக்ஷுவல் டிரான்ஸ்ஃபர்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி தொற்றுகள் உள்ளவர்கள் கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி வெறிநாய்க்கடி அனுபவித்தவர்களும் கொடுக்கக்கூடாது. எய்ட்ஸ் நோயாளிகள் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி காமாலை, புற்றுநோய், எய்ட்ஸ், எஸ்டிடி மற்றும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. அது நீங்களே உங்களுடைய தெளிவான ஒரு இதை சொல்லிடணும். உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, இல்லை அவங்க கேட்பாங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, இல்லையா, ஏற்கனவே ஏதாவது பாதிப்பு இருந்ததுக்கா அப்படிலாம் கேட்பாங்க. அவங்க கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய உண்மையான ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது மிகவும் சிறந்தது. ஏன்னா அந்த பாதிப்பு அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது இல்லையா? அதனால் அந்த ஒரு ப்ரிவென்ஷனாக அவங்க கேட்பாங்க. ப்ரிவென்ஷனாக நீங்களும் ஒரு பதில் சொல்லிடுங்க. அவ்வளோதான்.
அது மாதிரி இந்த இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டால், நம்ம உடம்புல வந்து சாதாரணமாக 5 to 6 லிட்டர் ரத்தம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போது அந்த 5 to 6 உடலுக்கு சந்தேகங்கள் இருக்கும். அந்த என்ன சந்தேகம் சொல்லுங்க, சார் எனக்கு 5 லிட்டருக்கு எடுத்துட்டா எனக்கு கம்மியாச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, அதாவது மயக்கம், பாந்தி, பேதியோ அல்லது வந்து வேறு ஏதாவது அன்கான்சியஸ்னஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குமா, இது வருமானு சொல்லி அந்த சந்தேகம் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ரத்தம் வந்து ஒரு செல் உற்பத்தி ஆகும்போது 45வது நாள் அது நமது கல்லீரலில் சென்று மறைந்துவிடும். எப்படி மறையுதுன்னா, அது வந்து புரோட்டீனாகவும் இரும்பு சத்தாகவும் மினரல்ஸாகவும் மாறி நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ரீசைக்கிள் ஆகி நம்ம உடம்புல போய் அது சேர்ந்துக்கும். அதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பிளட் வந்து 15 20 நாளில் வந்து கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால் கொஞ்சத்துக்கு ரத்தம் கொடுத்தா குறைஞ்சிருமா உடம்புல அப்படிங்கிறத சந்தேகம் நிச்சயம் வேண்டாம். அப்புறம் சார் நான் கொடுக்கும்போது ரைட்டு எத்தனை நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அடுத்தது இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சொன்னதுனால 20 நாள் ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு அப்படிலாம் கொடுக்கல முடியாது. ஒரு குறைந்தது நான் சொல்கிறது 3 மாத இடைவெளியில் தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் அவங்க நீங்கள் ரத்தம் கொடுக்க போகும்போது ஆல்ரெடி அவங்க கேட்பாங்க, நீங்கள் ஏற்கனவே ரத்தம் கொடுத்துருக்கிறீங்களா, ஏற்கனவே நீங்கள் பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்களா, எப்போ கொடுத்தீங்க, எது அவங்க கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நீங்கள் கரெக்டான ஒரு பதிலை ஞாபகம் வந்தால் கரெக்டாக சொல்லிடணும். அதனால் குறைந்த கால இடைவெளி 3 மாதம் ஆகும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கூட பரவாயில்ல, நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறது வருடத்திற்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ கொடுத்தால் மிக 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 சிறந்த ஒரு சம்பவமாக இருக்கும். இது ஒரு சால சிறந்தது. அதனால் நீங்கள் மக்கள் அனைவருமே இந்த இரத்த தானத்தை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருமே நீங்கள் முன்வந்து மனமும் வந்து அனைவருக்கும் இந்த இரத்த தானத்தை மனமாற கொடுத்து பல உயிர்களை இன்னல்களில் இருந்து காப்பாற்றுமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழப்பாடியில் பசுமை அறக்கட்டளை என்ற ஒரு இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பசுமை அறக்கட்டளை இயக்கமானது வருடத்திற்கு 1 முறை ஜனவரி மாதம் 1 தேதியில், சரிங்களா? ஸோ வருடம் ஜனவரி மாதம் 1 தேதி, ஜனவரி 1 அது வந்து நீங்கள் ரெகுலராக அவங்க வந்து இரத்த தானம் நடைபெற்று முகாம் நடத்துகிறாங்க. அதனால் நீங்களும் தங்களை சேர்ந்த சகாக்களையும் எடுத்து சொல்லி கூட்டிக்கிட்டு போய் கண்டிப்பாக இரத்த தானம் வழங்கணும். இந்த இரத்த தானம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நம்ம ஸ்ரீ வாசவி மகால், அதாவது நமது வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஸ்ரீ வாசவி மகால்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே தான் நடக்குது. இங்கே இரத்த தானம் நடைபெறும் நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை கண்டிப்பாக நடக்கும். அதனால் எல்லாரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீ வாசவி மகாலுக்கு சென்று காலை 9 மணி முதல் 3 மணி வரை அங்கு இயங்கும் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு அனைவரும் இரத்த தானம் கொடுக்குமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நமது வாழப்பாடியில் இரத்த வங்கி என்பது கிடையாது. அதனால் இந்த இரத்த வங்கி இல்லாத ஒரு சூழ்நிலையினால் நாம் வருஷத்துக்கு 1 முறை நம்ம இரத்த தானம் நடைபெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அடுத்து பக்கத்து ஊரில் சேலமோ அல்லது ஆத்தூரோ அங்கெல்லாம் வந்தால் இரத்த தானம் வங்கி இருக்குது. அங்கே ரத்த வங்கி இருக்கிறதுனால அங்கே கொண்டு போய் கொடுத்து சேமித்து வச்சுக்குவாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் நம்ம வாழப்பாடியில் இரத்த வங்கி இல்லாததினால் வருடம் 1 முறை இந்த பசுமை அறக்கட்டளை இயக்கத்தின் மூலம் நடைபெற்று கொண்டு வரும் இந்த மாபெரும் முகாமில் அனைவரும் சென்று சிறப்படைய உங்களை தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.